இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபேனு டபுள் சைஸ் பேட்டரி 2 போட்டால் ஒர்க் ஆகக்கூடியது. ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வந்ததுக்கு பவர் சப்ளை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பேட்டரி போகிற இடத்துல இருக்க பின்னே காணோம். அந்த பின் எல்லாமே துருப்பிடிச்சி டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம அது புது பின்னு தான் போடணும். இப்போ நம்ம கழட்டி அதை செக் பண்ணிக்கலாம் என்ன கண்டிஷனில் உள்ளே இருக்குது, மோட்டர்லாம் எப்போ இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய உடனுக்குடன் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது எப்படி கலட்டுறதுனே தெரில. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். கலட்டுறதுக்கு ஒரு பக்கம் கூட ஸ்க்ரூ இல்லை, எல்லாமே உள்ளே தான் இருக்குது ஸ்க்ரூ. கடைசியாக ஒரு வழியாக நான் அதை டேமேஜ் பண்ணி தான் கலட்டுற மாதிரி வந்துருச்சு. இது யூஸ் அண்ட் த்ரூ ஃபேனுங்கிறனால எல்லாமே ஒரே மோல்டாக இருந்துச்சு. நானும் லைட்டாக கத்தி வச்சுனோம்னா எல்லாம் உடஞ்சிருச்சு. சரி விடுங்க, அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஹோல்டரை கழட்டியாச்சு. நம்ம 4 இதுக்கு பின்னு மட்டும் தனியாக எடுத்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேனுக்குள்ளே என்ன மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் கழட்டி பார்க்கலாம் என்ன மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. சரி ஓகே, கலட்டினே கழட்டினா அதில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துடலாம். நான் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா DC 5 வோல்ட் கொடுக்குறேன் பவர் பேங்க்லேருந்து. ஆனால் அது கொடுக்க வேண்டிய ரெக்கமெண்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ். நம்ம டபுள் சைஸ் பேட்டரி 2 போட்டால் போதும். மோட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்குறக்காண்டி 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். சரி அதை விடுங்க, அடுத்து நம்ம இதுக்குள்ளே என்ன மோட்ரு இருக்குன்னு கழட்டி பார்த்துடலாம். அப்படியே இருங்க கொஞ்சம் நேரம். கமாண்டில் இதுக்கு நீங்கள் என்ன மோட்ரு இதில் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க. எனக்கும் இதில் கண்டிப்பாக தெரியல. சென்டரில் இருக்க அந்த கிளிப் ஹவுஸரை கட்டிங் பரால் கழட்டி விட்டோம்னா நமக்கு இந்த ஷாப்ட்லேருந்து நமக்கு லீஃப் தனியாக வந்துடும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பவம் இப்போ நடக்குது. ஆனால் இதுக்குள்ளே இந்த மோட்ரு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் பெரிய மோட்டராக இருக்குன்னு பார்த்தா அந்த ரிமோட் கார்லாம் இருக்கிற இந்த மோட்ரு தான் இருக்குது. இதுக்கு இப்போ இந்த வோல்டேஜ் கொடுக்குறது கரெக்டு தான். நம்ம இதுக்கு மேலே கொடுத்தோம்னா மோட்டரோட வைண்டிங் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. நம்ம இருந்தபடியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, இப்போ ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டியாச்சு. இப்போ பேட்டரி ஹோல்டரில் நம்ம அந்த பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய ரிமோட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதே மாடல் கிடைக்காதுங்கிறனால ஃபஸ்ட்டு எப்படி மாட்டிருந்துச்சோ அதே மாதிரி மாட்டிக்கிறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை சால்ட்ரிங் வச்சுக்கலாம். நம்ம அந்த பேட்டரியோட ஸ்ப்ரிங் இடத்துல நம்ம கரெக்டாக அதை சால்ட்ரிங் பண்ணலாம். கண்டிப்பாக மோட்டர் ஒர்க் ஆகாது. ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, ஸ்ப்ரிங் இருக்கிறது மைனஸ் சைடு நம்ம வச்சு பார்த்து வச்சுக்கணும். நான் மாற்றி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ அதை சரி பண்ணிட்டேன். நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையுமே மாட்டிட்டேன் ஒரு வழியாக. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளில் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இல்லைனா ஒரு இரும்பு பைப்பு 3/4 இன்ச்சு சைஸ் பைப்போ இல்லை 1 இன்ச்சு சைஸ் பைப் இருக்கும், அதில் நம்ம கிளிப்பு மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பெரிய லெவலெலாம் இதை எதிர்பார்க்கக்கூடாது. காற்று கொஞ்சம் டீசெண்டாக தான் வருது. டபுள் சைஸ் பேட்டரி இது பார்த்தீங்கன்னா நான் ரீசார்ஜபிள். நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்துச்சுன்னா தனியாக பேட்டரி ஹோல்டர் ரீசார்ஜ் பேட்டரி வாங்கிட்டு அதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய லெவலாம் காற்று இருக்காது. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் ஓடுது. இப்போ இது பார்த்தா மோட்டரே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மோட்டரும் ரொம்ப சின்ன மோட்ரு, இது வோல்டேஜும் கம்மியாக தான் வரும். அதனால் பவர் சப்ளையும் கம்மியாக இருக்கும். நார்மலான யூசேஜுக்கு வச்சுக்கலாம் இதை. இந்த வீடியோவில் தான் இந்த ஃபேன் இதுக்கு முன்னாடி யாரும் வாங்கியிருக்கீங்களா, எவ்வளோக்கு வாங்கினீங்க, எதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.